இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில ஒரு அழகான ஒரு இதை பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு சயின்ஸ் மேக்சின் ஒன்றில் படித்தேன். நாசா வந்து சூரியனுக்கான தூரம், பூமியிலிருந்து சூரியனுக்கான அக்யூரேட் டிஸ்டன்ஸ் இப்போ ரீசெண்டாக, அதாவது ஒவ்வொரு தரமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஒருத்தத்துக்கும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிப்பு போக போக ரொம்ப கிட்ட நெருங்கும். கண்டுபிடிப்புகள் போக போக இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது வேற 14 கோடி 224 லட்சத்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 15 கோடியே 30 லட்சம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சது வந்து 15 கோடியே 36 லட்சத்தி 83 கிலோமீட்டர். 15 கோடியே 36 லட்சத்தி 83 கிலோமீட்டர் பூமியில இருந்து சூரியனோட தூரம். பூமியில இருந்து நீங்க வந்து 7 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்கன்னா நீங்க பூமியோட புவியீர்ப்பு விசையை தாண்டி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி போனதுல 15 கோடி 36 லட்சத்தி 83 கிலோமீட்டர் தூரம் வந்து பூமியில இருந்து சூரியன் இருக்கான். இதை வந்து இது இப்ப லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. இதை எப்படியே விடுங்க. ஹனுமன் சாலிசான்னு ஒரு சோஸ்திரம், அதாவது அது வந்து துளசிதாசர் பாடினது. 40 ஸ்தோத்திரம், அது 40 ஸ்லோகம். 40 ஸ்லோகம், அதனாலதான் 40ன்றதுனால சாலிஸ் இல்லையா, 40க்கு சாலிஸ், அதுதான் சாலிசா. இந்தியில சாலிஸ்னு 40, அதுதான் சாலிசா. சாலிசான்றது வந்து 40ன்னு அர்த்தம். 40 அனுமனை புகழ்ந்து பாடக்கூடிய 40 வரிகள், அனுமனுடைய வரலாற்றை சொல்ற 40 வரிகள் அப்படின்னு அர்த்தம். இது துளசிதாசர் பாடினது. துளசிதாசர் ரொம்ப பக்தர் ராமர் மேல பக்தர், ஆஞ்சநேயர் ரொம்ப பக்தர். ஆஞ்சநேயருக்காக பாடினது. ராமர் மேல துளசிதாசர் நிறைய பாடியிருக்காரு. துளசிதாசர் ராமாயணமே எழுதியிருக்காரு. துளசிதாசர் ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு. அது அனுமன் மேல பாடினது 40, அது 40 ஸ்லோகங்கள். அனுமன் சாலிசான் 40, அதனாலதான் அனுமன் சாலிசா. அதுல பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகம் அது என்னன்னா, யுகசகஸ்ர யோஜனா பரிபானு லீலியோ தாகி மதுரபால் ஜானு. யுகசகஸ்ர யோஜனா பரிபானு இலிலியோ தாகி மதுரபால் ஜானு. யுகசகஸ்ர யோஜனா பரிபானு இலிலியோ தாகி மதுரபால் ஜானு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பாடுற. இதனோட அர்த்தத்தை கவனிப்போம். யுகன்றது 12,000. நம்ம முதலே படிச்சிருக்கோம் இல்லையா, முதல்ல நம்ம அந்த யுகங்களை பத்தி படிக்கும்போது படிச்சிருக்கோம். யுகன்றது 12,000 வருஷங்கள். அதாவது யுகன்றது 12,000. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வருஷமா அது என்ன நாளா கணக்கா அதெல்லாம் இல்லை. யுகான்றது வந்து 12,000. ஞாபகம் வச்சுக்க, யுகான்றது 12,000. யுக்குனா 12,000. கரெக்ட். யுகான்றதை விட யுக்குனா 12,000. யுகம்னா 12,000 வருஷம், வருஷங்களை குறிக்கிறது. யுக்னா 12,000 சான்ஸ்கிரிட்ல. சகசிரம்னா 1000. இதுல என்ன சொல்றாரு? யுக் சகசிர யோஜனா. யோஜனான்றது 8 மைல். ஒரு யோஜனான்றது வந்து 8 மைல். யுக் சகசிர யோஜனா அப்படின்னு பக்கத்துல போட்டாருன்னா பெருக்கணும். பக்கத்துல வேற எதுவும் வார்த்தை இல்லாத அடுத்தடுத்து இது மாதிரி எண்களை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்தா அதை வந்து பெருக்கணும்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. ராம ராமேதி, அதேதான் அது வரும். அதே மாதிரி அதை நான் வரும்போது சொல்றேன். அதே மாதிரி பக்கத்துல அந்த எண்களை குறிக்கிற சொல் வந்ததுன்னா அதை வந்து பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப யுக்குனா 12,000. யுக் சகசிரன்னா 1000. 12,000 1000ஆல பெருக்கணும். அப்புறம் யோஜனான்னா 8 மைல் இல்லையா, 8ஆல பெருக்கணும். ஆக இது வந்து 8 × 12 96 பிளஸ் 1000த்துல ஒரு 3 சைபர், இதுல ஒரு 3 சைபர், சகசிரத்துல ஒரு 3 சைபர் இல்லையா. இது 12,000த்துல ஒரு 3 சைபர், 1000த்துல ஒரு 3 சைபர், மொத்தத்துல 6 சைபர் இல்லையா. 6 சைபர் 96 6 சைபர். அதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன 96 6 சைபர்ன்றது என்னன்னா எவ்வளவு வருது? 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 96 கோடி. ஏன் 96 கோடி வருதா? ஆமா 96 இல்ல,
96 கோடியா, 9 கோடியா 60 லட்சமா, ஏதோ வருது. அது அந்த 96 + 6 சைபர் வரும். ஒரு மைல் வந்து எவ்வளவு? 1.6 கிலோமீட்டர் இல்லையா? 5/8. ஒரு மைல்ன்றது எவ்வளவுன்னா 8/5 கிலோமீட்டர். 5 ஃபர்லாங் 1 கிலோமீட்டர், 8 ஃபர்லாங் 1 மைல். ஸோ 1 கிலோமீட்டர்ன்றது 1.6, ஒரு மைல்ன்றது 1.6 கிலோமீட்டர். இந்த 96 இந்த 1000, 10,000 லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 153 கோடி. இந்த 96 கோடியே, இந்த 96 கோடி நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? 96 கோடி, 96 கோடி இது அந்த 12 × 1000 × 8 பிரிக்கணும் இல்லையா? 1200 × 1000 × 8 பிரிக்கினா 96,000, 96 கோடி வரும். 96,000 கோடியா? 3, 2, 5, 1000, 10,000 லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 96 கோடி வரும். 96 கோடி வருதா? 96 கோடி, 96 கோடி மைல். அது இதை கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வந்து 1.6, ஒரு மைல் = 1.6 கிலோமீட்டர். அதை 1.6 பெருக்கினீங்கன்னா 153 கோடியே 60,000 வரும். 60 லட்சம் வருதா? 133 கோடியே, 133 கோடி தான். 133 கோடியே 60 லட்சம் இல்லையா? 153 கோடியே, 153. நீங்க 96 கோடியை 1.6 பெருக்கினீங்கன்னா 153 கோடியே 60 லட்சம் வரும். இங்க நாசா கண்டுபிடிச்சிட்டு 153 கோடியே 60 லட்சத்து 83 கிலோமீட்டர். பார்த்துக்க. நம்ம அனுமன் சாலிசால துளசிதாசர் எந்த காலம்? துளசிதாசர் வாழ்ந்த காலம். அவர் அதில் சொல்லியிருக்காரு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை. இதை அவர் இந்த மாதிரி மைல்ல எல்லாம் கணக்கு போட்டு சொல்லல. ஆனால் அவர் சொல்லிட்டார் கரெக்டாக. யுக் சகஸ்ர யோஜனான்ட்டார். யுக் சகஸ்ர யோஜனா சூரியனோட டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ யுக் சகஸ்ர யோஜனாவில் இருக்கிற பரிபானு, அந்த தேரில் ஓடுற, பரினா தேர், குதிரை பூட்டிய, பானுன்னா சூரியன். இந்த யுக சகஸ்ர யோஜனா பரிபானு, யுக சகஸ்ர யோஜனா தூரத்தில் போகின்ற பரிபானு, குதிரையோடு ரதத்துல போகின்ற சூரியன் அப்படின்னு அர்த்தம். லீலியோ, லீலியோ, லீலியோன்றது நினைக்கிறது மனசுல. லீலியோ என்ன நினைச்சார்? மதுரபால் ஜானு, லீலியோ தாகி மதுரபால் ஜானு, லீலியோ மதுரபால் ஜானு தாகி அப்படின்னு, லீலியோ மதுரபால் தாகி ஜானு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னா லீலியோ, லீலியோன்னா நினைக்கிறது மனசுல. மதுரப்பால்னா, மதுரம்னா ரொம்ப இனிமையை சுவை கொடுக்கக்கூடிய இனிமையான, பால்னா பழம். மதுரபானு, மதுரப்பால்னா இதை கொடுக்கக்கூடிய, ஜானுன்னா பழம். மதுரப்பால்னா மிகவும் மதுரமான சுவையை தரக்கூடிய, மதுரப்பால் மிகவும் சுவையை தரக்கூடிய, ஜானுன்னா கனி. இந்த இடத்துல லீலியோ மதுரப்பால் ஜானு தாகி அப்படின்றார். என்ன சொல்றார்? இந்த அந்த இது வந்து மதுரை நினைச்சு, மனசுல நினைச்சு, அந்த சூரியனை பார்த்து மனசுல நினைச்சாராம். என்ன நினைச்சாருன்னா, மிகவும் சுவை கொடுக்கக்கூடிய பழம்னு நினைச்சு தாவினார் அப்படின்ற வார்த்தையை இங்க சொல்றார். என்ன சொல்றார்? யுகசகஸ்ர யோஜனா தூரத்தில், யுகசகஸ்ர யோஜனா தூரம்னு அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. 153 கோடியே 60 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து யுக சகஸ்ர யோஜனா. யுகன்றது வந்து 12,000, சகஸ்ரன்றது வந்து 1000, யோஜனான்றது 8. மூணையும் பெருக்கினீங்கன்னா 153 கோடியே 60 லட்சம் கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. 153 கோடியே 60 லட்சம் கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. அதை இது பண்ண பெருக்கும் போது. ஆனா இவர் சொல்லியிருக்காரு, அப்ப சொல்லியிருக்காரு துளசிதாசர். இப்ப நாசாவோட இப்பத்திய கண்டுபிடிப்பு என்னன்னா 153 கோடியே 60 லட்சத்தி 83 கிலோமீட்டர் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னும் மறுபடியும் இன்னும் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கும், மாறக்கூட மாறலாம். ஆனா இந்த வித்தியாசம் என்ன வருது பாருங்க. எதோ எவ்வளவு வித்தியாசம் வந்து 83 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். துளசிதாசர் சொன்னதுக்கும் இப்ப நாசா கண்டுபிடிச்சதுக்கும். துளசிதாசர் எப்ப சொல்லியிருக்காரு?
எப்படி அவங்களால முடிஞ்சது? அதில் அதை ஞான கண்டு ஒண்ணு இருந்தாதான் இதெல்லாம் சொல்ல முடியும், இல்லாட்டா அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதான் யுக சகசிர யோஜனா பரிபானு, யுக சகசிர யோஜனா 1,83,000 53,000 ஒரு லட்சத்தி என்னது 153 கோடி 60 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் குதிரையில் செல்லுகின்ற சூரியனை லீலி மதுரபால் சுவைதரும் ஜானு பழம் லீலியோ சுவைதரும் பழமென நினைத்து தாகி தாவினார் அப்படின்னு மதுரபால் லீலியோ ஜானி. இதை இங்க அங்க ஸ்தோத்திரத்தை பார்த்தீங்கன்னா லீலியோ தாகி மதுரபால் ஜானுன்னு இருக்கும். நீங்க படிக்கிறது வந்து மதுரபால் ஜானு லீலியோ தாகி அப்படி படிச்சீங்கன்னா மதுரபால் சுவைதரும் ஜானு பழம் லீலியோ சுவைதரும் பழமென லீலியோ நினைத்து தாகி தாவி சுவைதரும் பழமென நினைத்து தாவினார் அப்படின்றதாக இந்த பாட்டோட அர்த்தம். ஆனா அவரு அந்த தாவினான்றதெல்லாம் இல்லை, நமக்கு அந்த யுக சகசிர யோஜனான்ற அந்த விஷயம் தான் நமக்கு தேவை. ஆக அப்ப அவர் சொன்னது அந்த அந்த 1,153 கோடி 60 லட்சம் கிலோமீட்டர் அப்ப சொன்னது இப்ப நாசா கண்டுபிடிச்சிருக்க என்னன்னா 153 கோடி 60 லட்சத்தி 83 கிலோமீட்டர் சூரியனுடைய தூரம்னு இப்ப லேட்டஸ்டா இப்போ ஒரு நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சயின்ஸ் மேக்சின்ல படிச்சேன். அதுல இது வந்து என்னன்னா அது ரொம்ப இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். எனக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு பேரு தான். அதாவது தாமின் புருவது உலகின் புறக்கண் காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்னு ஒரு திருக்குறள். தாமின் புருவது உலகின் புறக்கண் காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்னு. தாமின் புருவது உலகின் புறக்கண் 4 வார்த்தை, காமுறு கற்றறின் தார் தார்ன்றது தனி 3 வார்த்தை. திருக்குறள் அது மாதிரிதான் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இது நம்ம அப்படி பார்க்க கூடாது. இது பார்க்கும்போது தாம் இன்புறுவது, தாமின் புருவதுன்றது 2 இருக்கு இல்லையா, அது தாமின் புருவதுன்றதை ஒன்னா சேர்த்து நீங்க வேற மாதிரி புரியணும். தாம் இன்புறுவது அப்படின்னு எடுத்துக்கணும். உலகின் உலகு தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்க வந்து இந்த இடத்துல உலகின் புறக்கண்டு என்ற வார்த்தையை ஒன்னா சேர்த்துட்டு உலகு பிளஸ் இன்புறக்கண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். உலகு இன்புறக்கண்டு தாம் இன்புறுவது உலகு இன்புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்றது என்னன்னா இதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றேங்க. தமக்கு இன்பம் அளிக்கும் கல்வி உலகத்தாருக்கும் இன்பம் அளிப்பதை கண்டு கற்றவர்கள் மேன்மேலும் கல்வியில் விருப்பம் கொள்வார்கள் அப்படின்றதாக இதுக்கு வந்து இந்த திருக்குறளுக்கு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அதான் அதுக்கு சரியான அர்த்தம் அப்படிதான் வரும். தமக்கு இன்பம் அளிக்கும் கல்வி உலகத்தாருக்கு இன்பம் அளிப்பதை கண்டு கற்றவர்கள் மேன்மேலும் கல்வியில் விருப்பம் கொள்வார்கள். அதுதான் இந்த விருப்பம் கொள்வார்கள் பாத்தீங்களா, இதுதான் இதுல விஷயம். இதுதான் இதுல விஷயம். ஒரு நமக்கு வந்து நம்ம சொல்றத வந்து இன்னும் நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம விஷயங்களை சொல்றத அவங்க கேட்கறாங்கன்ற உடனே நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு இன்பம் உண்டாகி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு சொல்லணும்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம கல்வியும் இதுல வந்து அதிகமாகும், நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமும் அதிகமாகும், நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துற விஷயமும் அதிகமாகும். அதுதான் இப்ப என் நிலைமை. அதைத்தான் சொல்ல வந்தேன் இங்க. இப்ப நான் எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு என்னன்னா எனக்கு இன்னும் இதையெல்லாம் படிச்சு சொல்லணும், இதையெல்லாம் பார்க்கணும். அட இந்த மாதிரி ஒன்று இருக்கு தெரியும், இது மாதிரி ஒன்று இருக்கு. எனக்கு கரெக்டா அந்த இதை படிச்ச உடனே அந்த சூரியனோட தூரத்தை படிச்ச உடனே எனக்கு கரெக்டா இந்த அனுமன் சால்சா இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. இந்த அனுமன் சால்சா ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா கரெக்டா வருது. அனுமன் சால்சாலும் சூரியனை பிடிக்கிறதுக்கு போறது அந்த டிஸ்டன்ஸ் சொல்றது ஒரு வார்த்தை வரும். அதுக்கடுத்து சுவை தரும் பழம்னு எட்டி பறித்தாருன்றது வரும் சான்ஸ்கிரிட்ல. அது வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்றான்னு பார்த்தா கரெக்டா வருது. இதுதான் இப்ப இது எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சு 153 கோடி 60 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்றத துளசிதாசர் எந்த காலத்துல சொல்லிட்டாரு? அனுமன் சாலிசா எழுதுற காலத்துல சொல்லியிருக்காரு. ஆனா நாசா இப்ப வந்து அதை சரின்னு சொல்லுது. சாசா என்ன சொல்லுது? 153 கோடி 60 லட்சத்தி 83 கிலோமீட்டர் சூரியனுடைய தூரம். இப்ப ரீசெண்டா நாசா வந்து இப்ப நாசாக்கு நியரஸ்ட் பாயிண்ட்ல சர்க்கிள்ல வந்து நாசா அனுப்பின ஒரு கோள் வந்து சுத்தின்னு. அதுதான் இது வரைக்கும் அந்த அவ்வளவு கிட்ட எந்த கோளும் போனதே கிடையாது. நாசா அனுப்பின ஒண்ணுதான் அவ்வளவு கிட்ட போயிருக்கு. அதனோட ஆராய்ச்சியில அது கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் இது. தேங்க்யூ.